அன்புக்கு மட்டும்தான் அடிபணிந்து போவாங்க. அதிகாரத்துக்கு எந்த இடத்துலையுமே தோத்து போக மாட்டாங்க இந்த சிம்மராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். அன்பு காமிச்சிங்கன்னா அந்த அன்பை இரட்டிப்பாக காமிப்பாங்க. அதே இடத்துல நீங்கள் எதிராக செயல்படுறீங்க, கோபத்தை காமிக்கிறீங்க, இல்லது அவங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் இடைஞ்சலை கொடுக்குறீங்க அப்படின்னா அதே மாதிரி இரட்டிப்பு பங்கு உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா நம்மளுடைய சிம்மராசி என்பர்கள் அப்படி தான் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இங்கே ராசிநாதன் சூரியன் நெருப்பு ராசி அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு கோபம் கொஞ்சம் கூடுதலாகவே வரும் அப்படின்னே சொல்லலாம். பெரும்பாலும் இந்த சிம்மராசி என்பர்கள் ஒரு வீட்டில் இருக்காங்க அப்படின்னா ஒரு சின்னதாக கருத்து வேறுபாடு வருதுன்னா சத்தமாக பேசுவாங்க. இவங்களுடைய பேச்சு பார்த்திங்கன்னா ஒல்லியாக தான் இருப்பாங்க, இதாக தான் இருப்பாங்க. பார்க்குறதுக்கு இவங்களுக்குள்ளே இவ்வளோ சவுண்டு வருது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி சத்தமாக பேசக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. தலைமைத்துவம் இவங்களுக்கு அருமையாக வரும். இந்த சிம்மராசிக்கு ஒரு தொழிலை வழிநடத்தக்கூடிய அருமையான நபர்களாக இருப்பாங்க. 10 பேர்த்த ஆர்கனைசேஷன் பண்ணி கொண்டுட்டு போக வழிநடத்த தெரிந்த ஒரு அருமையான நபர்கள் தான் இந்த சிம்மராசி நபர்கள். இவங்களுக்கு இந்த ஆவணி மாத கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போது, என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்க போது, இந்த காலகட்ட சூழல் உங்களுக்கு ஏற்றதாக இருக்கா அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இந்த வீடியோ உங்களுக்கு இருக்குது. அதனால் வீடியோவை கடைசி வரையிலும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் சிம்மராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது சிம்மராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. சிம்ம ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குல தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட்டில் தெரிவிங்க. உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் உங்களுடைய குல தெய்வத்தையும் வழங்கிட்டு உங்களுடைய ராசிநாதனான சூரிய பகவானை நீங்கள் வழிபடுங்க. சூரிய பகவானை வழிபட்டுட்டு அன்றாட வேலைகளை நீங்கள் தொடங்குங்க. நிச்சயமாக உங்களுக்கு நல்லதே நடக்கும். ஏன்னா சூரியன் உங்களுடைய ராசிநாதன். அதனால தான் நீங்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தில் 10 பேர் இருக்காங்கன்னா அந்த 10 பேர்த்தையும் வழி நடத்தக்கூடிய ஒரு நபர்களாக நீங்கள் இருப்பீங்க. ஒரு வேலைக்கே போகிறீங்கன்னா கூட அந்த வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய வழிகாட்டுதல் பேர் தான் அவங்க செயல்படுவாங்க. ஏன்னா நீங்கள் அந்த அளவுக்கு டேலண்டாக இருப்பீங்க, 10 பேர்த்தையும் அரவணைச்சு போகக்கூடியவங்களாக இருப்பீங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா உங்களை சுற்றி எல்லாரும் ஒரு 10 நண்பர்களோ ஒரு 10 பேரோ இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறு அதிகம் அப்படின்னே சொல்லலாம். பெரும்பாலும் இந்த சிம்ம ராசி அப்படின்னாவே தனித்து செயல்படக்கூடிய ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இவங்களுடைய தலைமைத்துவம், இவங்களுடைய செயல்பாடுகளை பார்த்து 10 பேர் இவங்களை சேர்ந்து இருப்பாங்க. அதே மாதிரி இவங்க எல்லாருக்கிட்டையும் ரொம்ப நெருங்கி பழகுவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையும் ரொம்ப நெருங்கிலாம் பழக மாட்டாங்க. அது இவங்களுக்கு கொஞ்சம் செட் ஆகாது. தனியாக நின்று ஜெயிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு வேலையை செய்கிறாங்கன்னா கூட தனியாக நின்று அதை ஜெயிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதே நேரத்தில் எல்லாரையுமே நான் ஜெயிச்சிட்டேன், நீயும் ஜெயிக்கணும், அதற்காக உன்னை நான் வழி நடத்துவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர்களாக இந்த சிம்மராசி நபர்கள் இருப்பாங்க. இந்த ஆவணி மாத கிரகநிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது மாத தொடக்கத்திலே உங்களுடைய ராசிநாதன் சூரியன் ராசியிலேயே வென்றிருக்கிறார். இது மிகப்பெரிய யோகம் தான் நம்மளுடைய சிம்மராசிக்கு. இதை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்கலாம். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும், உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும். இந்த சிம்மராசி என்பர்களை பொறுத்தவரைக்கும் இந்த ஆவணி மாத கிரகநிலை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது கேதுவோட பிடியலை சிக்கிட்டு நிறைய இன்னல்களை அனுபவிச்சுட்ருக்க உங்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். நீங்கள் தேர்ந்தெடுக்கிற களம் எல்லாமே உங்களுக்கு சிறப்பான பலனை பெற்றுத்தரக்கூடிய அருமையான கிரக அமைப்பு அது அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். வெற்றி வாய்ப்பு உங்களை தேடி வர இருக்குது. பொது வாழ்வில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு பொன்னான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக ஒரு சில பொறுப்புகள் உங்களை தேடி வரும். ஒரு சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கும். தானாகவே ஒரு சிலருக்கெல்லாம் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. ஒரு சிலர்லாம் ரொம்ப நாளாக போராடிட்டு இருந்திருப்பீங்க. நம்மளுடைய சம்பளம் உயருமா உயராதா அப்படின்னு காத்துட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சம்பளம் உயர்றதுக்கான ஒரு யோகம் இருக்குது இந்த சிம்மராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் தேர்ந்தெடுக்கிற களம் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு தான் இந்த சிம்மராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய பேச்சுக்கு எந்த மறுப்புமே இருக்காது.
உங்களுடைய பேச்சுக்கு எல்லாருமே உறவுகளும் சரி, வேலை செய்கிற இடத்துலையும் சரி, எல்லாருமே செவி சாய்ப்பாங்க. அதே நேரத்தில் உங்களை விட்டு விலகின ஒரு உறவு கூட உங்ககிட்ட வந்து நட்பு பாராட்டுவாங்க. அதை பற்றி நீங்கள் மறுபரிசீலனை செய்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் அமையும் அப்படின்னு சொல்லலாம். உங்களோட இணைந்து செயல்படுறதுக்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கொடுப்பீங்க. வியாபாரம் சம்மந்தமாக ஒரு சில கூட்டாளர்கள் உங்களை விட்டு விலகி இருப்பாங்க. அவங்க வந்து மீண்டும் நம்ம வியாபாரம் ஒட்டா சேர்ந்து நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க. அதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த காலகட்டத்தில் கூடி வரப்போகுது. வெற்றி நடை போட போகிறீங்க இந்த சிம்மராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய ராசிக்கு 2 மற்றும் 11ஆம் இடத்திற்கு அதிபதியானவர் புதன். அவர் ஆவணி மாதம் 1ஆம் தேதியிலிருந்தே பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்கு செல்ல இருக்கிறார். தன லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் உங்களுடைய ராசியில் செஞ்சிருப்பது மிக அற்புதமான காலகட்டம் இந்த சிம்ம ராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். பணம் பல வழிகளில் வந்து சேரும். குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய குறைகளை எல்லாம் கேட்டு அதை ஒவ்வொன்றா சரி பண்ணுறதுக்கான விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா செய்ய ஆரம்பிப்பீங்க. தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். ஒரு புண்ணிய தலங்களுக்கு சென்றுட்டு வருவீங்க. அதன் மூலிமா நிறைய நன்மைகள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. வெளிநாட்டிலேருந்து ஏதாவது ஒரு நல்ல தகவல், நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது இந்த சிம்மராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். நினைத்த காரியம் ஒவ்வொன்றா நடக்கிறதுக்கான சந்தர்ப்பமும் இந்த காலகட்டத்தில், அதற்கான வழிகளும் உங்களுடைய கண்ணில் தென்படும். உடல் நலத்தில் இருந்த பாதிப்புகள் ஒவ்வொன்றா சரியாக ஆரம்பிக்கும். இடம் வாங்கிறதுக்கான யோகம் இந்த சிம்மராசிக்கு இந்த காலகட்டத்தில் அமையும் அப்படின்னு சொல்லலாம். சூரியனோடு புதன் இணையும் போது புத ஆதித்ய யோகமும் உருவாகும். இப்படி புத ஆதித்ய யோகம் உருவாகிறதுனால உங்களுடைய செல்வாக்கு, உங்களுக்குன்னு தனி ஒரு மதிப்பு மரியாதை இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. எந்த இடத்துல உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு இல்லையோ அந்த இடத்துலையே இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பேச்சுக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும். குடும்பத்தில் ஏதாவது ஒரு மங்கள ஓசை கேட்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ரொம்ப நாளாக திருமண வரன் தேடிட்டு இருக்கேன், நல்ல ஒரு வரன் அமையலை அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. அல்லது உங்களுடைய உறவுகள், அதாவது உடன்பிறப்புகள் இருக்காங்க, அவங்களுக்கு வரன் தேடிட்டு இருக்கீங்கன்னா நல்ல ஒரு வரன் அமையும். நீங்கள் வந்து அதில் முன்னாடி நின்று அந்த சுபகாரியத்தை நடத்தக்கூடிய யோகம் இருக்குது. அதனால் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் நம்மளுடைய சிம்மராசி என்பவர்களுடைய வீட்டில் ஏதாவது ஒரு மங்கள ஓசை கேட்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அதே நேரத்தில் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு சிலருக்கெல்லாம் கடன் கொடுத்துருப்பீங்க. ரொம்ப நாளாக கேட்டு கேட்டு பார்த்துருப்பீங்க. அவங்க கொடுக்காம மறுத்துக்கிட்டே இருந்திருப்பாங்க. இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அந்த பழைய கடன் எல்லாமே வசூலாகக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உயர் அதிகாரிகள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. அதனால் நிறைய காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு இந்த சிம்மராசிக்கு அப்படின்னே சொல்லலாம். ஆவணி மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரனும் உங்களுக்கு சாதகமாக வந்து அமைய போகிறார். ஏன்னா துலா ராசிக்கு செல்ல இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 3, 10 ஆகிய இடத்திற்கு அதிபதியானவர். அவர் அங்கு வந்து வெற்றி ஸ்தானத்தில் அமரும்போது நிறைய நல்ல விஷயங்கள் நம்மளுடைய சிம்ம ராசிக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். வீடு தேடி நிறைய அற்புதமான பலன்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா சுக்கிரன் அப்படிங்கிறவர் யோகக்காரகர். அவர் வந்து சாதகமான இடத்துல அமரும்போது புதுசாக ஒரு சில விஷயங்களை தொடங்குவீங்க பார்த்தீங்களா, அந்த தொழில் எல்லாமே உங்களுக்கு இரட்டிப்பு பலனை பெற்றுத்தரும். பழைய தொழிலில் ஒரு சில லாபங்கள் கிடைக்கும். இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் அந்த பழைய தொழிலில் கூட புதுசாக ஒரு சில வழிகள் செய்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு அமையும். ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா பழைய தொழிலை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. அதில் எக்ஸ்ட்ரா ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணனா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் அதை செய்கிறதுக்கான சந்தர்ப்பம் உங்களுக்கு அமையாமல் இருந்திருக்கும். இந்த காலகட்டத்தில் அதற்கான சந்தர்ப்பம் அமையும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் மேலதிகாரியோட நட்பு கிடைக்கும். அதனால நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அந்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது இந்த சிம்மராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் இந்த சிம்மராசி பெண்களுக்கு திருமண வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. திருமணம் போன்ற சீர்வரிசை பொருளெல்லாம் வாங்கும்போது கொஞ்சம் கவனமாக வாங்குங்க. ஆடம்பர பொருள்லாம் வாங்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக பார்த்து வாங்குங்க. இல்லை அப்படின்னா ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது. அதனால் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஆடம்பர பொருள், குறிப்பாக வண்டி வாகனம் வாங்க போகிறீங்க அப்படின்னா வண்டி வாகனம் கரெக்டாக இருக்கா, அதில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்பேர் பார்ட்ஸும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்து வாங்குங்க. ஒரு நிலம் வாங்க போகிறீங்க அப்படின்னா அதில் ஏதாவது மூலப்பத்திரத்தில் ஏதாவது வில்லங்க இருக்கா, டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்து வாங்க. ஏன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் கொஞ்சம் ஏமாற்றங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. மற்றபடி இந்த ஆவணி மாதம் இந்த சிம்மராசிக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலருக்கு தொழிலில் சின்ன சின்ன இடமாற்றங்கள் ஏற்படுறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. ஒரு சிலர்லாம் சொந்த ஊரில் வேலை செஞ்சுட்டு இருந்தவங்களாம் வெளிநாடு சென்று பணிபுரியறதுக்கான யோகம் அமையும் அப்படின்னு சொல்லலாம்.
ஒரு சிலர்லாம் நம்ம என்ன தான் பண்ணனாலும் இந்த தொழிலில் போதுமான வருமானம் கிடைக்கல, என்னடா பண்ணுறது அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருந்த சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த குழப்பத்துக்கு நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும். குறிப்பாக பொது வாழ்வில் இருக்கக்கூடிய சிம்மராசி என்பவர்களுக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு தலைமை பொறுப்போ, மேல் அதிகாரிகளுடைய ஆதரவோ இதெல்லாம் ஏதாவது ஒன்று கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. தொழில் செஞ்சிட்டு இருக்கக்கூடிய சிம்மராசி என்பவர்களுக்கு எந்த ஒரு தொழிலாளர் உங்களுக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்களோ அவங்க உங்களை விட்டு விலகக்கூடிய ஒரு யோகம் அப்படின்னே சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சிலருக்கு சிம்மராசி என்பவர்களுக்கு இடமாற்றம் கட்டாயம் நடக்கும். இந்த ஆவணியில் உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது இடமாற்றம் நடந்திருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் இந்த சிம்மராசி என்பவர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு தெரிவிங்க. கலைத்துறையை சார்ந்த சிம்மராசி என்பவர்களுக்கு நீண்ட நாள் கனவு, லட்சியம் இதெல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மாணவ மணிகளை பொறுத்த வரைக்கும் படிப்பில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துனீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு நல்ல ஒரு பாராட்டு, புகழ் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் வருமானம் சிறப்பாக இருக்குது. புதுசாக ஒரு சில ஒப்பந்தங்கள்லாம் போடுவீங்க, அதன் மூலிமா நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். இந்த காலகட்ட கிரக அமைப்புகள் நம்மளுடைய சிம்ம ராசிக்கு ரொம்ப யோகமான கிரக அமைப்பாக இருக்குது. எடுக்கிற காரியங்கள் எல்லாமே சக்ஸஸாக அமையக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு தான். இருந்தாலும் இந்த விலை உயர்ந்த பொருளெல்லாம் வாங்கும்போது ஒரு முறைக்கு 2 முறை அலசி ஆராய்ந்து டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்குறது நல்லது. மற்றபடி இந்த காலகட்ட கிரக அமைப்பு நம்மளுடைய சிம்ம ராசிக்கு ரொம்ப யோகமான கிரக அமைப்பு தான் அப்படின்னே சொல்லலாம். கேது திசை நடக்கக்குள்ளே இந்த மாதிரி ஒரு அற்புதமான பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவு. ஆனால் நம்மளுடைய சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு அற்புதமான கிரக அமைப்பு இந்த காலகட்டத்தில் இருக்குது. புத ஆதித்ய யோகம் ஏற்படுறதுனால உங்களுடைய புத்திசாலித்தனமும் அதிகமாகும். எடுக்கிற காரியத்தை எல்லாமே நுணுக்கமாக ஆராய்ந்து செயல்படுவீங்க. அதனால் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு சூரிய பகவானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் சூர்யாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 டைம் எங்களுடைய கமெண்டில் தெரிவிங்க. அப்படி தெரிவிக்கும் போது கூட நீண்ட நாளாக பிரார்த்தனையாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வைத்துட்டு இருப்பீங்க இல்லையா, அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேண்டிட்டு செய்து பாருங்கள், கட்டாயம் நடைபெறும். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி. தேங்க்யூ.